அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெரிய கிருபையில் நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் இந்த லைன் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பார்க்கலாமா? இப்போது முதல்ல டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? டெஸ்ட் வைக்க போகிறோம். என்ன டெஸ்ட்டு? இப்போது மொத்தமாக நான் உங்களுக்கு 15 எழுத்துக்கள் சொல்லிக் கொடுத்தேன், சரிங்களா? நேற்று முந்தானத்து அதுக்கு முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 எழுத்துக்கள் சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இந்த 15 எழுத்துக்களையும் நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன். ஏதாவது ஒரு எழுத்தை கை வச்சுருவேன். கை வச்சு நான் கேட்பேன், இது என்ன எழுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் இப்போ நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களாம்மா எல்லோரும்? பார்க்கலாமா? இது என்ன எழுத்துமா? மாஷா அல்லாஹ், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. இது தா, சரிங்களா? இது தா. இப்போ அடுத்த எழுத்து இது என்னன்னு சொல்லுங்கம்மா. மாஷா அல்லாஹ், வெரி குட். இது ஹா. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. மாஷா அல்லாஹ், நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக பாடம் பார்த்துருக்கீங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்த எழுத்து கடை சொல்கிறீங்களா? இதுன்னு எழுத்துமா? கரெக்டாக சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ், வெரி குட்மா, வெரி குட். இது ஸ்வாது. நீங்கள் ஸ்வாது சொல்லும்போது அழகாக விசில் சவுண்டு வருது. நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, விசில் சவுண்டு வரணுன்ட்டு. அதை அழகாக உச்சரிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், சூப்பர்மா. தப்பாக சொல்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்கம்மா. இன்ஷால்லா கண்டிப்பாக நீங்களும் நாளைக்கு போடக்கூடிய அந்த வீடியோவில் நான் கொஸ்டின் கேட்பேன் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க இன்ஷால்லா, அல்லா அடிக்கிற பையில், சரிங்களா? தப்பாக சொன்னீங்கன்னா தான் நம்ம தப்பாக சொல்ல தான் நம்ம என்ன செய்வோம், நிறைய கரெக்ட் பார்த்துக்கலாம் இன்ஷால்லா, சரிங்களா? நம்ம தப்பாக சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு மனசு தளர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆக முடியாது, நம்மளுடைய அடுத்த படி எடுத்து வைக்க முடியாது, புரியுதுங்களா? அதனால் நம்ம தப்பாக சொல்ல நீங்கள் ஃபீல் பண்ணவே செய்யாதீங்க. ஒரு தப்புக்கு அடுத்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், கரெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளா இன்ஷா அல்லாஹ், சரிங்களாம்மா? தப்பாக சொல்கிறேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். இது எழுத்து அவ்வளோதாம்மா. மாஷா அல்லாஹ், இந்த எழுத்து உங்களுக்கு 15 உங்களுக்கு கண்டிப்பாக உங்களாட்டி என்ன செய்யணும்னாக்கா இந்த 15 எழுத்துக்களையுமே உங்களாட்டி மனசில் பதிய வைக்க முடியும், சரிங்களா? நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. இது அலிஃப். மாஷா அல்லாஹ், சூப்பராக சொன்னீங்க. மாஷா அல்லாஹ், எல்லாருமே வெரி குட்மா, வெரி குட். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இன்னும் உங்களுடைய இல்மை அதிகமாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ், சரிங்களாம்மா? நானும் துஆ செய்கிறேன், நீங்கள் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம அடுத்த பாடம் பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே? இந்த 5 எழுத்துக்கள் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் சொல்லித்தர நீங்கள் தமிழில் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த பார்த்தீங்களாம்மா, இதுதான் த்வா. சொல்லுங்கள், த்வா. இத்து வருமா தமிழில் இத்து போட்டு அடுத்ததாக தூ போடும்ல, தூ போட்டு வா. இத்து வா, த்வா, சரிங்களா? அதை நம்ம என்ன செய்யணும், இத்துவா அப்படி சொல்லக்கூடாது, த்வா, அவ்வளோதான். த்வா சொல்லுங்கள், த்வா. இது வா. புள்ளி வச்சுக்காங்களாமா, புள்ளி வச்சா அது வா, வா. அதாவது எப்படின்னா, இந்த பார்த்தீங்களாம்மா, இது நம்ம என்ன சொல்லுவோம், இதை நம்ம லோ அப்படி சொல்லுவோமாம்மா. இந்த லோங்கிற வார்த்தையை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இந்த நாவினுடைய நுனிப்பகுதி இருக்காமா, நுனிப்பகுதியை மேப்பல்லோட ஓரத்தில் வைக்கணும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மேப்பல்லோட ஓரம். இந்த இடத்துல இருக்கும் இல்லையாம்மா, இந்த இடத்துல நம்ம வைக்கணும். நாவினுடைய நுனிப்பகுதியை இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம சொல்லணும், வா அப்படி சொல்லணும். எங்கே சொல்லுங்கள், இந்த லோ அப்படிங்கிற எழுத்தை, இந்த இருக்கு இல்லையா, அந்த லோ அப்படிங்கிற எழுத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, நுனி நாவை மேப்பல்லோட ஓரத்தில் வச்சுக்கிட்டு அந்த லோ அப்படிங்கிற எழுத்தை சொல்ல போகிறோம். எங்கே நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். வா, வா, வா சொல்லுங்கள், வா. ஐன் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது ஐன். இந்த ஐன் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஐன் தொண்டை இருக்குது பார்த்தீங்களா, தொண்டையுடைய நடு பகுதியிலேருந்து இந்த ஐன் அப்படிங்கிற எழுத்து வருது. எங்கே சொல்லுங்கள், ஐன். இந்த ஐன்கிற எழுத்து நம்ம தொண்டையுடைய நடு பகுதியிலேருந்து இந்த ஐன் அப்படிங்கிற எழுத்து வருது, சரிங்களாம்மா? இது கொஞ்சம் இந்த எழுத்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா நீங்களே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். மற்ற எழுத்துக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும், இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்துடும் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லா அடிக்கிற வேலை வந்துடும், சரிங்களா? இது ஐன். அடுத்ததாக இது ஐன்மா. இது எப்படி தெரியுமா சொல்லணுமோ, நம்ம தண்ணி வாயில் வச்சுக்கிட்டு கரகரா செய்வோமா, அங்கா செய்வோமா, அந்த மாதிரி சொல்லும் போது சவுண்டு எங்கேருந்து வருதோ அந்த இடத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த காயின் அப்படிங்கிறத சொல்லணும். இது கா கா காயின் சொல்லுங்கள், காயின் கா கா காயின். இது
இது வா. அடுத்தது இது ஃபா. மேப்பல்லோட ஓரம் இருக்கலாமா, அந்த மேப்பல்லோட ஓரம் கீழ் உதடு இருக்கா, கீழ் உதட உள்பகுதி இருக்கு இல்லையா, உள்பகுதியில் டச் ஆகும்போது நமக்கு இந்த ஃபா அப்படிங்கிற எழுத்து வருது. எங்கே சொல்லுங்கள், ஃபா. அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு ஃபா அப்படிங்கிற எழுத்து வருது. இன்னொரு சொல்லுமாம்மா, பிள்ளைங்க கொஞ்சம் வந்து பேக்ரவுண்டில் சவுண்ட் போடுறாங்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் திருப்பி எங்களோட சேர்ந்து சொல்லுங்கள், சரிங்களாம்மா. துவா வா ஐன் غين ஃபா. துவா வா ஐன் غين ஃபா. இன்னும் இருக்க துவா வா ஐன் غين ஃபா. மாஷா அல்லாஹ், சூப்பராக சொன்னீங்கம்மா. நான் இப்போ வந்து உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் உதவ சொல்லி தரேங்க, இந்த ஆரம்பிச்சது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இன்ஷா அல்லாஹ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க. ஆ சொல்லுங்கம்மா எங்களோட சேர்ந்து. அ ப த ச ஜீம் ஹ خ ذ ر ز سين شين صاد راد طا வா ஐன் غين ஃபா. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒரே விஷயம் சொல்கிறேன். நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோமா, 2 மாத கோர்ஸ் தான். 2 மாதத்தில் உங்களை நல்லபடியாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையில் தஜ்வீது முறைப்படி குர்ஆனை ஓத வச்சுருவோம் 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் அலிஃப் பாத்தாவே தெரியாமல் நீங்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிங்கனாலும் 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையில் தஜ்வீது முறைப்படி உங்களை குர்ஆன் ஓத வச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். உதாரணத்துக்கு எப்படின்னாக்கா, இப்போ ஏதாவது ஒரு வார்த்தையில் கை வச்சுட்டு இது என்ன வார்த்தைமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அழகாக சொல்லுவீங்க தஹ்தலிஃபூன. எப்படி தஹ்தலிஃபூன அப்படின்னு நீங்கள் சரளமாக ஓதுற அளவுக்கு நம்ம உங்களுக்கு ட்ரைன் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணால் ஃபோன் போகாதுமா, சரிங்களா. ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். 2 மாத கோர்ஸ் தான். 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையில் அவங்கள தஜ்வீது முறைப்படி குர்ஆன் ஓத வச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். சின்ன பிள்ளைங்களை ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி ஆண்கள் வந்து 15 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ ஆண்கள், அதாவது சின்ன பிள்ளைங்க ப்ளஸ் வந்து பெண்கள், சின்ன பிள்ளைங்க பெண்கள் எல்லோரும் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டுமே சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அடுத்த வருஷம் வரக்கூடிய நோன்பில் சரளமாக குர்ஆன் ஓதணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. அட்மிஷன் முடிய போகுது, இன்னொரு விஷயம், அட்மிஷன் முடிய போகுது, ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த லைன் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.